டேஸ்ட்டும் கொய்யாக்காய் மாதிரி தான் இருக்குது. கொய்யாக்காய் வந்து ரொம்ப துவப்பாக இருக்கும், இது ரொம்ப துவப்பாக இல்லை. கொய்யாக்காய் வந்து பழுக்குக்கு முன்னாடி சாப்பிடும்போது எந்த ஸ்டேஜில் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த அத்திக்காயும் இருக்குது. நான் கூட எப்படியோ இருக்குன்னு நினச்சேன். ஃபஸ்ட் டைம் தான் இதை கட் பண்ணி இப்படி சாப்பிட்டு பார்க்குறேன். அத்தி பழமாக சாப்பிட்ருக்கேன், காயாக சாப்பிட்றது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் நான் சாப்பிட்ருக்கேன். இப்படி வெட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொய்யாக்காய் கட் பண்ணும்போதாவது காயாக கட் பண்ண ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும், கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெங்காயம், கருவேப்பிலை, அத்திக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். அத்திக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, சுண்ணாம்பு சத்து, அயன், ஃபைபர், பொட்டாசியம், ஃபீனால்ஸ், ஃப்ளவனாய்ட்ஸுங்கிற இயற்கையான வேதியியல் மூலப்பொருள் இந்த அத்தியில் இருக்குது. ஃபைபர்,